12 ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளாவில் 12 ஆண்டுக்கு ஒருமுறை ஊக்கும் குறிஞ்சிப்பூவாய் மலர்ந்தவளாம் மோனி ஓசில். கனவு தேவதை மோனிஷாவின் ஓவியம் உலக புகழ்பெற்றது என்றால், காவிய தேவதை காந்த பேரழகி என பாசிமணி ஊசிமணி விற்க வந்தவளை ஏகமனதாய் பிரபஞ்சம் தேர்ந்தெடுத்து விட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவள் கல்லூரியிலும் படிக்கவில்லை, ஆங்கிலமும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் தளத்தில் கணக்கு வைக்கவும் இல்லை. தன்னை ஒரு புத்தகப் புழுவாகவோ தான் ஒரு மேதாவி என்றோ ஒரு வெளிப்பகட்டுக்கு கூட ஒப்புவிக்க தெரியாதவள். ஆடம்பர அழகிகளுக்கிடையில் ஆபாசத்தின் அலங்காரம் இல்லாமல் இறைவனின் அழகிய இயற்கை ஓவியமாய் ஒரே நாளில் பல நூறு கோடி கண்கள் ஊடக மூலமாய் கண்டு மயங்கிய காவிய குறிஞ்சிப்பூ. இவளின் இன்னொரு பெயர்தான் மோனோலிசா. அழகே நீ சொல், புகழுக்கு குடிசை ஒன்றும் தடையில்லை. ஒரு நொடி போதும் இறைவன் நினைத்தால் அது கோபுரமாகும். உன் புகழ் வையகம் பரவியது போல் வான் புகழும் கொண்டிடுவாய். பல புகழ் வெளிச்சத்தை நீ நிரந்தரமாய் தக்க வைத்துக் கொள்ள எளிமை, ஈகை குணம், ஒழுக்கம், பண்பு, பணிவு, அன்பு உரியவர்களிடம் கற்றுக்கொண்டு பயணிக்கையில் நீதான் நிரந்தர உலக அழகி. என்றும் உன் நண்பன் ஜாக்கி ஜஸ்லின்.